வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 1 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் ரொம்ப சூப்பரா கல்யாணம் நடந்து முடியுது. சாமுண்டீஸ்வரி இத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி, நான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு நீ என்னைக்குமே நினைக்க கூடாது. இது உன் லைஃபுக்கான ஒரு நல்ல முடிவுதான். அதனால நீ டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உன் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காத. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. இப்போ உனக்கு புரியலைனாலும் கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் புரியும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ கண்டிப்பா வந்துட்டு டிரைவர் ராஜா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிப்ப. அப்ப நம்ம ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா, உங்களுக்கு வேணும்னா இந்த டிரைவர் ராஜாவை பிடிச்சு போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா நான் என்னைக்குமே இந்த டிரைவர் ராஜாவை மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அவர் செஞ்ச தப்ப அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அப்ப டக்குன்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி அதை விடு டிரைவர் ராஜா, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்ல, வா அப்படின்னு சொல்ல நம்ம கார்த்தி நேரா பாட்டிய பாக்குறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி, டிரைவர் ராஜா இங்க வா அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜராஜா கிட்டையும் அபிராமி கிட்டையும் சாமுண்டீஸ்வரி கிட்டையும் நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, என்னதான் என்னோட எதிரியா இருந்தாலும் அவ வயசுல மூத்தவ. அவ பேரனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணா. ஆனா அந்த கல்யாணம் நடக்கல. சோ அதுக்காக ரொம்ப கவலையோட நிப்பா. அட்லீஸ்ட் உனக்காவது ஆசீர்வாதம் பண்ணட்டும். ஏய் பரமேஸ்வரி, இங்க வா. பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, இவ கூப்பிடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பேரனுக்கு எப்படியாவது ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு பாட்டி அந்த இடத்துக்கு வராங்க. பரமேஸ்வரிய பார்த்து சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, உன் பேரனை எப்படியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டேன். ஆனா உன் திட்டம் செல்லுபடி ஆகல. இப்ப நான் நினைச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு பையனை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, ஏ சாமுண்டீஸ்வரி, நீ உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறது என்னோட பேரனை தாண்டி அப்படின்ட்டு நம்ம பரமேஸ்வரி மனசுல யோசிக்கிறாங்க. நீ ஜெயிச்சிட்டதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நீ என்கிட்ட எப்பவோ தோத்துட்டடி அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்க. சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் நீ வயசுல மூத்தவ தானே, அதனால ரேவதிக்கும் ராஜாவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணு. இது கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, பரவாயில்ல, என் பேரனை ரேவதி கல்யாணம் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் உன் பொண்ணுக்கு கல்யாணம் நிக்காம நடந்துருச்சு. மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நிக்க போகுது அப்படின்னு பயந்துதான் நான் என் பேரன் கார்த்திய ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைய அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி விடு, பழைய விஷயங்களை பத்தி பேசி என்ன பண்றது. டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிட்டு அவங்க 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ண. இது கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி, என்னதான் இருந்தாலும் ரேவதி என்னோட பேத்தி. இப்ப ரேவதிய கல்யாணம் பண்ணிருக்க இந்த டிரைவர் ராஜா கூட எனக்கு பேர மாதிரி. அதனால 2 பேருக்கும் நானே ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்ட்டு 2 பேருக்கும் நம்ம பரமேஸ்வரி ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரிய பார்த்துட்டு தோத்து போயிட்டா, ஆனா அவளுக்குள்ள திமிரு கொஞ்சமாவது அடங்குதா பாரு அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. பரமேஸ்வரி பாட்டிய பார்த்து, நல்லா இருப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு பரமேஸ்வரி ஆசீர்வாதம் பண்றாங்க. அதே நேரத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, பரமேஸ்வரிய பார்த்து, பரமேஸ்வரி, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எப்படியாவது உன் பேரனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு என்னெல்லாம் திட்டம் போட்டேன். இப்ப நீ நினைச்சது நடக்கல பாத்தியா. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, உன்கிட்ட இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க தெரியும்ல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, நீ என்னைக்குமே திறந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு, டிரைவர் ராஜா, ரேவதி, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, கோயிலுக்கு போயிட்டு போவோம், பொண்ணு மாப்பிள்ளைய நேரா கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போகணும்.
சாமுண்டீஸ்வரியும் சரி கோயிலுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்திக் மற்றும் ரேவதிய கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ முருகன் சொன்ன மாதிரியே நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிட்டு இனிமே இந்த குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைய கார்த்தி ஒவ்வொன்னா சரி பண்ணிடுவான். சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்திய பிடிச்சு போய்தான் ரேவதிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. சோ கண்டிப்பா சாமுண்டீஸ்வரியோட கோபம் குறையும்னு எனக்கு கொஞ்சமா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பரமேஸ்வரி இருக்க, அருணும் ஆனந்த் வந்துட்டு பாட்டி எப்படியோ வந்த விஷயம் ஜெயிச்சாச்சு. என்னதான் நம்ம பிளான் பண்ணது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாலும் எப்படியோ கார்த்திக் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிருச்சுல்ல, அது போதும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அருண் ஆனந்த் சொல்றாரு, கார்த்தி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணதுக்கு அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா அருண், இந்த விஷயத்த பத்தி அபிராமி கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஆனந்த் சொல்றாரு, ஆமா பாட்டி. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி நீங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்புங்க, நான் நடக்க வேண்டியதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட அவங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்புறாங்க. அப்பதான் ராஜராஜா இங்கேருந்து பரமேஸ்வரி வந்து பாக்குறாங்க. அம்மா, பரமேஸ்வரி சொல்றாங்க, ராஜராஜா இனிமே நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாமே சுலபமா முடிஞ்சிடும் பாரு. ராஜராஜா சொல்றாரு, எப்படிம்மா சொல்றீங்க? பரமேஸ்வரி சொல்றாங்க, டேய் அதான் என் பேரன் கார்த்தி வீட்டுக்குள்ள மாப்பிள்ளையா வந்துட்டானே, அவன் கண்டிப்பா சாமுண்டீஸ்வரியோட மனசை மாத்தி நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பான் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மா கல்யாணம் முடிஞ்சதோட உங்களை பார்க்க அனுப்புறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கா. அவகிட்ட கேட்கணும். பரமேஸ்வரி சொல்றாங்க, சரிப்பா கேளு. உன்னையும் ரொம்ப நாளா உங்க அப்பா பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இதுவும் அவருக்கு ஆகிறதுக்குள்ள இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல ராஜராஜா சொல்றாரு, அம்மா அதான் மாப்பிள்ள வந்துட்டாருல, இனிமே நம்ம குடும்பத்துல எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, சரிப்பா என்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத உன் பொண்டாட்டி பார்த்தானா அவ்வளவுதான், அதனால நீ போப்பா அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜராஜா அந்த இடத்துல இருந்து போறாரு. பரமேஸ்வரி வந்துட்டு இந்த விஷயத்த பத்தி நம்ம அபிராமி கிட்ட சொல்லணுமே அப்படின்னு நேரா அபிராமிக்கு போன் பண்றாங்க. அபிராமி போனை அட்டன் பண்ணி, அம்மா எப்படிம்மா இருக்கீங்க? பரமேஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கேன் தாயி, நீ எப்படி இருக்க? அபிராமி சொல்றாங்க, எங்கம்மா கார்த்திய பார்க்காம என்னால இருக்கவே முடியல. எப்பயாவது வந்து பார்க்க வரேன்னு சொன்னாலும் அத்தை பாத்துருவாங்கன்னு சொல்லி பயப்படுறான். அது வேற எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அபிராமி, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். பக்கத்துல உள்ள கோவிலுக்கு வரியா? அபிராமி சொல்றாங்க, அம்மா நான் பக்கத்து ஊர்ல கோவிலுக்கு தாமா வந்திருக்கேன், நான் வரேன். பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அபிராமி சொல்றாங்க, அம்மா ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேம்மா, அப்படி நீங்க என்ன சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறீங்க? இன்னைக்கு ஏதோ ஒரு மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகியிருக்கும். ரேவதியை எப்படியாவது கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அது எதுவுமே நடக்காம போயிட்டே அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அபிராமி, எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரு பேசலாம் வா, நீ கவலைப்படாத. நீ கவலைப்படுற அளவுக்கு இங்க எதுவும் தவறா நடக்கல, சரியா? அபிராமி கேக்குறாங்க, சரிம்மா நான் வரேன் அப்படின்ட்டு நேரா கோயிலுக்கு வராங்க. பரமேஸ்வரி நேரா முருகன்கிட்ட போயிட்டு, அப்பா முருகா, ஒரு நிமிஷம் நான் உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன் தெரியுமா? கார்த்தி ரேவதிக்கு கல்யாணம் நடக்காதுன்னு. ஏன்னா கடைசி நேரத்துல அந்த மகேஷ் தாலி கட்டுறது வரைக்கும் போயிட்டான். நல்ல வேலை ரேவதி தடுத்துட்டான். அவ அம்மா இருந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் உன்னோட திருவிளையாடல் தானே? ஏற்கனவே கல்யாணத்துல நிச்சயதார்த்தத்துல என்ன சொன்ன? இந்த நிச்சயம் எப்படி நடந்தாலும் கடைசி நேரத்துல உன் பேரன் கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும், சாமுண்டீஸ்வரியோட தலைமையில அப்படின்னு சொன்னியே, அதே மாதிரி நடந்துச்சு முருகா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பரமேஸ்வரி முருகன்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முருகன் டக்குன்னு வராரு. வந்துட்டு, என்ன பரமேஸ்வரி, இனிமே நீ என்ன அடிக்கடி கூப்பிட மாட்டல்ல? பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஏன் முருகா அப்படி சொல்ற? உன்னை நான் கூப்பிடாம இருப்பனா? முருகன் கேக்குறாரு, இல்ல உன் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்
இந்த குடும்பத்தை எப்படி ஒண்ணு சேர்க்கறது, உன் பேரனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தானே கேட்டுக்கிட்டு இருந்த. இப்ப அதுதான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. பரமேஸ்வரி கேக்குறாங்க. எங்க முருகா, இன்னும் என் பேரனுக்கும் பேத்திக்கும் தானே கல்யாணம் நடந்திருக்கு. சாமுண்டீஸ்வரியோட மனசை எப்படியாவது சாந்தமாக்கி நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணுமே, அதுதான் அடுத்து வேண்ட போறேன். அப்ப முருகன் சிரிக்கிறாரு. ஏன் பரமேஸ்வரி, எப்ப பார்த்தாலும் நீ புலம்பிக்கிட்டே தான் இருப்பியா? பரமேஸ்வரி சொல்றாங்க, இந்த குடும்பத்துக்காக தானே புலம்புறேன். இந்த குடும்பம் எப்படியாவது ஒத்துமையா இருக்கணும், அதுக்காக தானே நான் இப்படி போராடுறேன். அப்ப முருகன் சொல்றாரு, இங்க பாரு பரமேஸ்வரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு கஷ்டமும் போய் சாமுண்டீஸ்வரியோட மனசு மாறி கண்டிப்பா உங்களை மறுபடியும் உறவுகளா ஏத்துப்பா. அத நான் நடத்தி வைக்கிறேன். அது வரைக்கும் நீ புலம்பாம இரு, சரியா? அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அபிராமி டக்குன்னு வராங்க. முருகன் மறைஞ்சு போறாரு. பரமேஸ்வரி அபிராமிய பார்த்து, வா அபிராமி அப்படின்னு சொல்ல, அபிராமி கேக்குறாங்க, அம்மா என்னம்மா தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பரமேஸ்வரி சொல்றாங்க, நான் தனியா பேசல, அப்ப முருகன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அபிராமி சொல்றாங்க, முருகன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா? பரமேஸ்வரி சொல்றாங்க, அபிராமி நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அபிராமி கேக்குறாங்க, என்னம்மா? நானே யாரோ ஒருத்தலோட ரேவதிக்கு கல்யாணம் ஆகிட்டே அப்படிங்கிற வருத்தத்துல இருக்கேன். நீங்க என்னம்மா இப்படி சொல்றீங்க? பரமேஸ்வரி சொல்றாங்க, அபிராமி நம்ம நினைச்சதுதான் நடந்திருக்கு. அபிராமி கேக்குறாங்க, என்னம்மா சொல்றீங்க? சுத்தி வளைச்சு சொல்லாம சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றீங்க? தனியா வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்கம்மா. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, சாமுண்டீஸ்வரியோட தலைமையில. இது கேட்டதும் அபிராமிக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, இந்த விஷயத்த பத்தி சாமுண்டீஸ்வரிக்கு தெரியுமா? டிரைவர் ராஜா தான் கார்த்தி அப்படிங்கிற விஷயம் தெரியுமா? பரமேஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா சாமுண்டீஸ்வரி டிரைவர் ராஜா தான் இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும் அப்படின்னு ஒத்த கால்ல நின்னு ராஜாவை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. இது எவ்வளவு பெரிய சந்தோஷம்னு உனக்கு தெரியும்ல அபிராமி. அபிராமி சொல்றாங்க, அம்மா அண்ணியா அப்படி சொன்னாங்க? அபிராமி சொன்னதை கேட்டுட்டு பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா அபிராமி, சாமுண்டீஸ்வரி தான் சொன்னா. இப்ப அவங்கள கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு தான் வராங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, என் பிள்ளைய மன கோலத்துல பாக்கணும். ஏற்கனவே கார்த்தி தீபாவுக்கு நடந்த கல்யாணத்தை என்னால பார்க்க முடியல. ஆனா இப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாணத்தை பார்க்க முடியலன்னாலும் ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த கனவு நிறைவேறிடுச்சு. என் பையன் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டேன். நல்ல வேளை கார்த்தி ரேவதிய கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சும்மாவா, சாமுண்டீஸ்வரி அவ்வளவு சொல்லி கார்த்தியை சம்மதிக்க வச்சிருக்கா. நம்ம எவ்வளவு சொன்னோம் ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு, ஆனா அவன் கொஞ்சமாவது கேட்டானா? அத்தை ஒரு வார்த்தை சொன்னதோட டக்குன்னு சரின்னு ஒத்துக்கிட்டான். பாத்தியா அபிராமி? அபிராமி சொல்றாங்க, என்னமோமா, எப்படியோ கார்த்திக் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே, எனக்கு அதுவே போதும். தீபா கடைசியா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனால, கார்த்தி ரெண்டாவது கல்யாணம் கட்டாயம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு. அதே மாதிரி கார்த்தி கல்யாணம் பண்ணிட்டான். தீபாவோட அந்த ஆசை நிறைவேறிச்சு. கார்த்தி கொடுத்த வாக்க காப்பாத்திட்டான் அப்படின்னு அபிராமி சந்தோஷப்படுறாங்க. அப்ப வெளியில காரு வந்து நிக்குது. அப்ப கார்த்தியும் ரேவதியும் இறங்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கையில அர்ச்சனை ஜமாவை எடுத்து ரோகிணி கிட்ட கொடுத்து, இங்க பாருங்க, கல்யாணம் ஆன உடனே கோவிலுக்கு வர்றதுதான் வழக்கம். அதனாலதான் உங்க ரெண்டு பேரையுமே கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதோட அவங்க ரெண்டு பேரும் நடக்கிறாங்க. அபிராமி கோவிலுக்குள்ள சாமுண்டீஸ்வரி வரத பாக்குறாங்க. அபிராமி பரமேஸ்வரி கிட்ட, ஐயோ அம்மா, அண்ணி வராங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏய், நம்மள பார்த்தா காளியாட்டம் ஆடிடுவா, ரொம்ப சந்தோஷத்துல வந்துகிட்டு இருக்கா, அவளோட சந்தோஷத்தை நம்ம கெடுக்க வேணாம், வா போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அபிராமி நேரா சாமுண்டீஸ்வரிக்கு பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வர பின்னாடி நம்ம கார்த்தி ரேவதி வராங்க. அவங்க ரெண்டு பேரையும் மன கோலத்துல பாத்துட்டு அபிராமி ரொம்ப சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறாங்க. பரமேஸ்வரியும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தியும் ரேவதியையும் பார்த்துட்டு, வாங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோட ஐயர்கிட்ட, ஐயரே அர்ச்சனை பண்ணணும். ஐயர் நேரா டிரைவருக்கு ராஜாவை பார்த்துட்டு, இவரு உங்க டிரைவர் தானே? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா ஐயரே, இவரு தான் இப்ப என்னோட மாப்பிள்ளை. ஐயர் கேக்குறாரு, வேற யாரோட போட்டோ வச்சிருந்தீங்க?
சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதை பத்தி இப்ப பேச வேணாம், இப்ப அர்ச்சனைய பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அர்ச்சனைய பண்றாரு. அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து வெளியில வராங்க. நேரா கார்த்திக்கும் ரேவதிக்கும் வந்துட்டு துண்ணூறு கொடுக்குறாங்க. அப்புறமா அபிராமி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, நான் உன்னை ரொம்ப நம்பிதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ எந்த சூழ்நிலையிலையும் என் பொண்ணை கண் கலங்க வைக்க மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன். நீ ரொம்பவே திறமையானவன், நம்பிக்கையானவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்து உன்னை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அதோட எனக்கு ஏமாத்தவும் கூடாது. நீ இது எனக்கு நீ செஞ்சு கொடுக்குற வாக்கா இருக்கணும். கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வாக்கு கொடுக்குறாரு. சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் ரேவதி நேரா கார்த்தியை பார்த்துக்கிட்டே, டிரைவர் ராஜா, மகேஷையும் மாயாவையும் பத்தி தப்பு தப்பா எங்க அம்மா கிட்ட சொல்லி எங்க அம்மாவோட மனசை மாத்தி நீ என் கழுத்துல தாலி கட்டி இருக்கலாம். ஆனா என்னைக்குமே நான் உன்னை நம்பவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அந்த டிரைவர் ராஜா கண்டிப்பா உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு ரேவதி ரொம்ப கோவப்படுறாங்க. அம்மா வேணா நம்பி இருக்கலாம், ஆனா நான் என்னைக்குமே உன்னை மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு ரேவதி கோவப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி, எனக்கு உன்னோட மனசை புரிஞ்சுக்க முடியுது. இது அவசரமா நடந்த ஒரு கல்யாணம். என்னைக்குமே உன்னால என்னை மன்னிக்க முடியாதுன்னு தெரியும். உன் விருப்பத்துக்கு மாறாதான் நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். ஆனா இது நான் எடுத்த ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறத நீ புரிஞ்சுப்ப. அதுக்கு ரேவதி வந்துட்டு அமைதியா இருக்காங்க. அப்புறமா அபிராமி இதையெல்லாம் பார்த்துட்டு பரமேஸ்வரி கிட்ட, என்னம்மா ரேவதியோட முகத்துல சந்தோஷத்தையே காணும், ஏமா என்னாச்சு? பரமேஸ்வரி சொல்றாங்க, இந்த கல்யாணத்துல ரேவதிக்கு விருப்பமே இல்லை. அந்த மகேஷ் மாயா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் ரேவதி கிட்ட அப்படி என்ன சொன்னாங்கன்னே தெரியல. ரேவதி கார்த்தியை ரொம்ப தப்பா நினைச்சிட்டான். கார்த்தியை புருஷனா ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஆரம்பத்துல ரொம்ப பிடிவாதம் பண்ணா. ஆனா சாமுண்டீஸ்வரி தான் இப்படியோ ரேவதியை ஒத்துக்க வச்சுட்டான். ஆனா ரேவதிக்கு இன்னும் கோவம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஸோ ஆனா கண்டிப்பா அவ கார்த்தியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு பரமேஸ்வரி சொல்றாங்க. அபிராமி சொல்றாங்க, சீக்கிரம் ரேவதி கிட்ட நம்ம உண்மையை சொல்லிட்டா கண்டிப்பா ரேவதி வந்துட்டு கார்த்தியை ஏத்துப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. சரி, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.